வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வட்டி விகிதத்தை மேலும் உயர்த்த வேண்டிய அவசியமில்லை, மத்திய வங்கி ஆளுநர் அறிவிப்பு. தொண்டு மாநகரில் இரு பாரவூர்த்திகள் மோதி கோர விபத்து, ஜால் இளைஞன் பலி. கனியமுள்ள சஞ்சீவ கொலை இசாராவுக்கு முகப்பரிசோதனை, நீதிமன்றில் கோரிக்கை. சர்ச்சைக்குரிய வாகன இறக்குமதிக்கு தீர்வு காண விசேட குழு. இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பும் அகதிகளுக்கு அரசின் மகிழ்ச்சி அறிவிப்பு. மாகாண சபை தமிழ் மக்களுக்கு தீர்வு அல்ல, சமஷ்டிய தீர்வு, சட்டத்தரணி மணிவண்ணன் திட்டவட்டம். மடுத்திருத்தலத்தில் குவியும் பக்தர்கள், பாதுகாப்பு சுகாதாரம் குறித்து விசேட கலந்துரையாடல். கற்பட்டியில் படகு கவிழ்ந்து இரு சிறுவர்கள் உயிரிழப்பு, வேலணையிலும் ஒருவர் பலி. பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் உயர்த்தப்படவில்லை, அமைச்சர் நலிந்த விளக்கம். மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் விநியோகித்து சிறைச்சாலை அதிகாரி கைது. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்டு எதிர்பாராத வட்டி வீத அதிகரிப்பை தொடர்ந்து இந்த ஆண்டில் வட்டி வீதங்களை மேலும் உயர்த்த வேண்டிய அவசியமில்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பணவீக்கம் அடுத்த ஆண்டில் இலக்கு வைக்கப்பட்டுள்ள 5% நோக்கி மீண்டும் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போரினால் ஏற்பட்டு பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த மே மாதம் மத்திய வங்கி கொள்கை வட்டி வீதத்தை 100 அடிப்படை புள்ளிகளால் உயர்த்தியது. 3 ஆண்டுகளுக்கும் மேலான காலப்பகுதிக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது வட்டி வீத அதிகரிப்பாக இது அமைந்தது. பணவீக்கம் 7% வரை அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே மே மாத வட்டி வீத உயர்வு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்ததன் தாக்கத்தால் ஜூலை மாதத்தில் இலங்கையின் பணவீக்கம் 7.3% உயர்ந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் பதிவான மிகப்பெரிய பணவீக்க அதிகரிப்பாக இது குறிப்பிடப்படுகிறது. இதனிடையே எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் பணவீக்கம் 8% வரை உயரக்கூடும் என சில பொருளாதார பகுப்பாய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். எவ்வாறாயினும் கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட வட்டி வீத அதிகரிப்பின் முழுமையான தாக்கம் பொருளாதாரத்தில் பிரதிபலிக்க 12 முதல் 18 மாதங்கள் வரை காலம் தேவைப்படும் என மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டின் முதல் பாதையில் பணவீக்கம் மீண்டும் 5% இலக்கை நோக்கி குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தியை பாதிக்காமல் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொள்கை வட்டி வீதத்தை 8.75% நிலையாக வைத்திருக்க மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இதன்படி அடுத்த கொள்கை வட்டி வீத அறிவிப்பு எதிர்வரும் செப்டம்பர் 30 வெளியிடப்படும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது இரு கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். கிளிநொச்சி ஏனையின் வீதியின் தொண்டு மாநகர் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பொருட்களை ஏற்றி சென்ற 2 பாரவூர்த்திகள் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி சென்று பாரவூர்த்தி தொண்ட மாநகர் பகுதியில் வீதியோரமாக நிறுத்தப்பட்டு பொருட்களை இறக்குவதற்கு முற்பட்டிருந்த நிலையில் அதே திசையில் பின்னால் பயணித்த மற்றொரு பாரவூர்த்தி அதன் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் பாரவூர்த்தியின் சாரதி உதவியாளராக பணியாற்றிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 21 வயதுடைய சத்தியராசா சஞ்சயன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். மேலும் 28 வயதுடைய பாரவூர்த்தியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கனியமுள்ள சஞ்சீவவின் மரணத்தை திட்டமிட்டதாக கூறப்படும் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை சிசிடிவி காட்சிகளுடன் ஒப்பிடுவதற்கான சிறப்பு முக பரிசோதனைக்காக அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் அனுப்ப அனுமதிக்குமாறு கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் லியான் வருஷவிதான முன்னிலையில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் 21 வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். சுமார் 9 மாதங்களாக கொழும்பு குற்றப்பிரிவினரால் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து போலீசார் சமர்ப்பித்த விடயங்களை பரிசீலித்த நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நேபாளத்திற்கு தப்பி சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபரிடம் கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஒன்றையும் போலீசார் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளனர். மேலும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் திட்டமிட்ட விதம், அதனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஏனைய சந்தேக நபர்களுடனான தொடர்புகள் மற்றும் பண பரிமாற்றங்கள் தொடர்பான மேலதிக அறிக்கையும் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் திட்டமிட்டு காலப்பகுதி, பணம் பரிமாறப்பட்ட விதம் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் ஆயுதங்களை வழங்கியதாக கூறப்படும் விதம் தொடர்பான தகவல்களையும் போலீசார் நீதிமன்றம்
நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்து கொழும்பு குற்றப்பிரிவு சந்தேக நபரின் முகத்தை சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ள நபர்களுடன் ஒப்பிடும் நோக்கில் சிறப்பு முக பரிசோதனையை மேற்கொள்ள அவரை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் அனுப்ப அனுமதிக்குமாறு கோரியுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 17ஆம் தேதி சந்தேக நபரை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் முன்னிலைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். கடனுறுதி கடிதங்களூடாக இறக்குமதி செய்யப்பட்ட போதிலும் இறுதி சுங்கத் தீர்வை வழங்கப்படாமல் உள்ள வாகனங்கள் தொடர்பில் தீர்வு ஒன்றை முன்வைப்பதற்காக இலங்கை சுங்கத் திணைக்களத்தினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க பணிப்பாளருமான சந்தன புஞ்சிகேவாவிடம் வினவிய போது அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த வாகன இறக்குமதிகளில் காணப்படும் சிக்கல்களை ஆராய்ந்து அவற்றுக்கு பொருத்தமான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு தேவையான பரிந்துரைகளை முன்வைப்பதே இக்குழுவின் பிரதான நோக்கமாகும். இதேவேளை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சுமார் 1025 இறக்குமதி வாகனங்கள் இதுவரை இறக்குமதியாளர்களால் விடுவிக்கப்படாமல் உள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் அண்மையில் தெரிவித்திருந்தது. எனினும் நியாயமான காரணங்களால் குறித்த வாகனங்களை விடுவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இறக்குமதியாளர்கள் அறிவித்ததால் அது தொடர்பில் பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யுத்த காலத்தில் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து தற்போது ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிக காரியாலயத்தின் உதவியுடன் மீண்டும் தாயகம் திரும்ப எதிர்பார்க்கும் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தினூடாக குறித்த நபர்களின் இலங்கை அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டு அரச புலனாய்வு சேவையின் ஒப்புதல் அனுமதி பெறப்பட்ட பின்னர் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னர் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகமூடான பயண ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு சென்றவர்கள் தங்களுடன் தொடர்புடைய கொலை, தேச துரோகம் உள்ளிட்ட பாரிய குற்றங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தற்காலிக வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்கப்பட்டு நாட்டுக்கு திரும்புவதற்கு அனுமதிக்கப்படுவர். அதேபோன்று 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முதல் 2009ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி யுத்தம் முடிவடைந்த காலப்பகுதி வரையான முறையான ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கும் அடையாளம் மற்றும் புலனாய்வு சேவை ஒப்புதல் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கைகளின்றி நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மாகாண சபை தமிழ் மக்களுக்கு தீர்வு அல்ல, சமஷ்டி தீர்வே எமது நிலைப்பாடு என்று சட்டத்தரணியும் தமிழ் மக்கள் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளருமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் ஊடகவியலாளர்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட முடியாது, உடனடியாகவே நடத்தப்பட வேண்டும். 2018ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபை பதவியை இழந்திருந்தது. 2017 கிழக்கு மாகாண சபை பதவியை இழந்திருந்தது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அரசாங்கங்கள் வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்து வருகிறது. அவர்களை பொறுத்த மட்டிலே இந்த நாடு ஒற்றையாட்சிக்குள் இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே அதிகாரம் சற்று கூட பகிரக்கூடாது. அதிலும் விசேஷமாக தமிழ் மக்கள் எந்த ஒரு பிராந்தியத்தின் மீதும் தங்களுடைய ஆளுமையை அல்லது தங்களுடைய ஆட்சியை செயற்படுத்தக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மாகாண சபை தேர்தல்கள் மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கங்களும் 2018 ஆட்சியில் இருந்தது மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கவனுடைய கூட்டாட்சி. அந்த அரசாங்கம் வேண்டுமென்று செய்த சதியினாலே அந்த தேர்தல் பொறிமுறையை இல்லாமல் செய்து இன்று நடைபெறாமல் இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்த மட்டிலே 13ஆம் திருத்த சட்டத்தில் எதுவுமே இல்லை என்பது நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். 13ஆம் திருத்த சட்டம் எங்களுக்கு தீர்வில்லை என்பதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே தமிழ் மக்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த தேர்தலை கட்டாயமாக வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நான் சொல்லவில்லை மாகாண சபை எங்களுக்கு போதும், மாகாண சபையோட எங்களோட உரிமை போராட்டத்தை முடிச்சுக் கொள்ளலாம் நான் ஒரு காலம் சொல்லப் போவதில்லை, சொல்லவும் இல்லை. மன்னார் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்று மடு திருத்தலத்தின் ஆவணி திருவிழா எதிர்வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் நேற்று மடு திருத்தலத்தில் இடம்பெற்றது.
மன்னார் மாவட்ட அரசு அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பள்ளி ஞானப்பிரகாசம் ஆண்டகை, மன்னார் மறைமாவட்ட குறு முதல்வர் அருத்தந்தை கிறிஸ்து நேசரத்தினம் அடிகளார் மற்றும் மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருத்தந்தை SJ பெப்பிசோசி அடிகளார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இம்முறை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 15 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் மடு திருத்தலத்திற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே லட்சக்கணக்கான பக்தர்கள் மடு திருத்தலத்திற்கு வருகை தந்துள்ளதுடன் திருவிழா தினங்களில் பக்தர்களின் வருகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து போக்குவரத்து, சுகாதாரம், மருத்துவ வசதிகள், தங்குமிடங்கள், குடிநீர், மின்சாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முறையாக வழங்குவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் திருவிழா காலப்பகுதியில் திட்டமிட்டு திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவோர் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் பிச்சை எடுப்போர் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் வெளிமாவட்டங்களில் இருந்து பெருமளவான பக்தர்கள் வருகை தருவதால் மடு திருத்தல பகுதியில் டெங்கு பரவலை தடுப்பதற்கான விசேட சுகாதார நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் திருவிழா காலத்தில் பொருட்களை நியாயமான விலையில் உரிய நிறையுடன் விற்பனை செய்வதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மற்றும் அவற்றை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டது. மேலும் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் மடுப்பகுதியில் நடமாடும் நீதிமன்றம் நிறுவப்பட உள்ளதுடன் சட்டத்தை மீறுவோர் மற்றும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துவோருக்கு எதிராக அதனூடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மடு எண்ணெயின் ஆவணி திருவிழாவுக்கான கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி இடம்பெற்ற நிலையில் தொடர்ந்து மாலை நவநாள் திருப்பலி நடைபெற்று வருகிறது. எதிர்வரும் 14ஆம் தேதி மாலை வேஸ்பர் ஆராதனையும் 15ஆம் தேதி காலை திருவிழா திருப்பலியும் ஆயர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் ஊடக மையத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த ஊடகவியலாளருமான ஆறுமுகம் சமேஸ்வரனின் புகழுடலுக்கு யாழ் ஊடக மையத்தில் நேற்றிரவு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ் ஊடக மையத்தின் தலைவராகவும் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியராகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் விரிவுரையாளராகவும் பணியாற்றிய ஆறுமுகம் சபேஸ்வரன் உடல்நலக் குறைவு காரணமாக கனடாவில் தனது 47வது வயதில் கடந்த 30ஆம் தேதி காலமானார். அவரது புகழுடல் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் நேற்றிரவு யாழ் ஊடக மையத்தில் பொதுமக்கள் மற்றும் ஊடகத்துறையினரின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதன்போது ஊடகவியலாளர்கள், ஊடக பணியாளர்கள், விரிவுரையாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு அன்னாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது புகழுடல் இன்று கொக்குவிலில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை இறுதி கிரியைகள் இடம்பெறவுள்ளதுடன் தகன கிரியைகளுக்காக அவரது புகழுடல் கோம்பையன் மணல் இந்து மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. கட்பட்டி குரக்கன்கீனு பகுதியில் உள்ள நீரேரியில் குடும்பத்தினர் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 7 வயதுடைய சிறுவனும் 13 வயதுடைய சிறுமியுமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த குடும்பத்தினர் மீன்பிடி வலைகளை சேகரிப்பதற்காக படகில் சென்று கொண்டிருந்த போதே எதிர்பாராத விதமாக படகு கவிழ்ந்துள்ளது. இதன்போது நீரில் மூழ்கிய 2 சிறுவர்களும் உயிரிழந்த நிலையில் அவர்களது தந்தை மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் கட்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை ஊர்காவற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேலணை கடற்கரை பகுதியில் கடலில் நீராடிக் கொண்டிருந்த 52 வயதுடைய நபர் ஒருவர் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பிலும் ஊர்காவற்றுறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை எந்தவொரு வகையிலும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி சில தரப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். எனினும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை எந்தவொரு தொகையாலும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் வலியுறுத்தினார்.
கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு குறிப்பிட்டளவு எரிபொருள் வழங்கப்படுவதாகவும் அந்த அளவுக்கேற்ப கொடுப்பனவு கணக்கிடப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 2026 மார்ச் 1ஆம் தேதி நிலவிய எரிபொருள் விலையை அடிப்படையாக கொண்டே மார்ச் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்கான கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த நடைமுறை ஜூலை 1ஆம் தேதியுடன் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஜூலை 1ஆம் தேதி முதல் சந்தையில் நிலவும் எரிபொருள் விலைக்கேற்ப கொடுப்பனவு கணக்கிடப்படும் எனவும் எரிபொருள் விலை குறைந்தால் கொடுப்பனவு குறையும் என்றும் விலை அதிகரித்தால் கொடுப்பனவு அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச விளக்கம் அளித்தார். கொழும்பு பொருளை மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் விநியோகித்து வந்ததாக சந்தேகிக்கப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்விசு பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது நடவடிக்கையின் போது சுமார் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 100 கிராம் ஐஸ் மற்றும் 20 கிராம் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தெகிவலையைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் ஒருவர் முதலில் கல்கிசை பகுதியில் வைத்து போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது மெகசின் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதியொருவரின் வாட்ஸ்அப் அழைப்பினூடாக வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில்தான் போதைப் பொருட்களை சேகரித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த போதைப் பொருட்களை வனாத்த வீதியில் உள்ள மற்றொரு நபரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கல்கிச பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களை பெற்றுக்கொள்ள வந்ததாக கூறப்படும் சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் தங்காலை பெலியத்த பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய சிறைச்சாலை அதிகாரி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அதிகாரி கடந்த ஜனவரி மாதமே மெகசின் சிறைச்சாலையில் சேவையில் இணைந்துள்ளதுடன் அதற்கு முன்னர் வெலிக்கடை சிறைச்சாலையில் பணியாற்றியவர் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிச பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஜாலில் அதிகளவான போதைப் பொருளை உள்ளெடுத்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன்போது கோப்பை தெற்கு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவரை நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று முன்தினம் இரவு கோப்பை தெற்கு பகுதியில் உள்ள வாழைத்தோட்டம் ஒன்றுக்குள் மயக்கமுற்ற நிலையில் இருந்துள்ளார். இந்நிலையில் அவரை மீட்ட நண்பர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளின் அடிப்படையில் அதிகளவான போதைப்பொருள் பாவனையால் மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை கோப்பை போலீசார் நெறிப்படுத்தினர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு பெரிய கல்லாறு 3ஆம் குறிச்சி பிரதான வீதியை பிறப்பிடமாகவும் மட்டக்களப்பு ஏறாவூரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு துரைரட்னம் சுதாகரன் சுதா அவர்கள் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரைநகர் தங்கோடையை பிறப்பிடமாகவும் களபூமி விழானை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பஞ்சலிங்கம் மகேஸ்வரி அவர்கள் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஏழாலையை பிறப்பிடமாகவும் ஆஸ்திரேலியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பத்மாதேவி தேவராஜன் அவர்கள் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மலேசியாவை பிறப்பிடமாகவும் யாழ் வடமராட்சி உடுப்பிட்டி கொழும்பு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு நாகலிங்கம் பாலசுப்ரமணியம் அவர்கள் 10/8/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.